கோதுமையை இப்படி வேக வச்சு செஞ்சு பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க, ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் ரேஷன் கோதுமை எடுத்துருக்கேங்க. நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த கோதுமையை நம்ம ஊற விடணும். 250 கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் 1 கப்பு கோதுமை எடுத்து அதை 2 தடவை கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு நல்லா முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 30 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேங்க. கோதுமை நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். கோதுமையில் நான் தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடித்து எடுத்துட்டேங்க. இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆற போடணும். அதுக்காக காட்டன் துணி விரித்து வச்சுருக்கேன். ஃபேன் காற்றுல ஒரு 5 நிமிஷம் கோதுமை ஆற விட்டேங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஈரம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வெளியில் ஈரம் இருக்காது. இந்த மாதிரி 1-2 அப்படியே ஒட்டும் பாருங்கள். இந்த ஈரப்பதம் இருந்தால் நமக்கு போதுமானது. இதை நம்ம வேக விட போகிறோம். வேக விடுறதுக்காக நான் இட்லி தட்டில் வாழை இலை போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் காட்டன் துணி விரிச்சிட்டு அதில் கூட வேக விட்டுக்கலாம். இப்போ இந்த கோதுமையை இதில் மாற்றிக்கிறேன். இதை நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை வெயிலில் கூட கொஞ்சம் காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு நீங்கள் இதே மாதிரி கழுவி காத்தார விட்டுட்டு ஆனால் காத்தார விடுறது நம்ம நிழலில் தான் காத்தார விடணும். வேக வச்சதுக்கு அப்புறமா காய வைக்கிறது வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ரொம்ப சுலபமாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இந்த வாழை இலையை நான் அப்படியே மடக்கி விட்டுருக்கேன். ஏன்னா அந்த ஸ்டீமிங்கில் வர தண்ணிலாம் உள்ளே இறங்காமல் இருக்கும். அதுக்காக அப்படியே 2 பக்கமும் மடித்து விட்டுருக்கேன். இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வச்சிங்கன்னா நீங்கள் 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். இல்லை தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷம் வேக விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். கோதுமை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆற போடணும். ஏற்கனவே நம்ம காத்தார வச்ச அந்த காட்டன் துணியை மறுபடியும் போட்டிருக்கோங்க. அப்படியே பரப்பி விட்டுடலாம். லேசாக அந்த ஈரம் இருக்கும், அந்த ஸ்டீமில் வந்த ஈரம் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஈரம் இல்லாமல் நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது அதிகமாக கூட செஞ்சு வச்சுக்கலாம். கோதுமையை நம்ம 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறோம். அதை அதிகமாக கோதுமை போட்டு ஊற வச்சு நான் சொன்ன மாதிரி அதை காத்தார வச்சு இந்த மாதிரி வேக வச்சு இதை வெயிலில் நீங்கள் காய வைக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறனால வீட்டுக்குள்ளே காய வைக்கிறேன். இதே நீங்கள் அதிகப்படியாக செய்கிறீங்கன்னா வெயிலில் காய வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம இந்த ரெசிபியை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆற வச்ச கோதுமை ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆற விட்டேன். நல்லா பாருங்கள் ஈரம்லாம் காஞ்சி ஆறிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார்லேயும் ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கோதுமையை நான் மாற்றிட்டேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமையை அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொரகொரப்பாக தாங்க இருக்கும். இந்த ரெசிபிக்கும் இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கோதுமையிலே பாருங்கள் ஈரப்பதம் இருக்கிறதுனால நான் எதுவும் தண்ணி தெளிக்கலை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சூடான தண்ணி தெளிக்கிற மாதிரி இருக்கும். அதை பாருங்கள் அப்படி சேர்த்து பிடிச்சா பிடிக்க வரணும், உதுத்தா உதிரணும். இதுலேயே நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டோம். அது வேறு கோதுமையை நம்ம ஊற வச்சு வேக வச்சு அதுக்கப்புறமா செஞ்சதுனால நல்ல ஈரப்பதம் இருக்குது. இப்போ இதில் சேர்க்கறதுக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1/2 முடி தேங்காய், அதில் இருக்கக்கூடிய கருமை பகுதி எல்லாத்தையும் நீக்கிட்டு அதை நான் துருவி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். சால்ட்டு, ஏலக்காய் பொடி, தேங்காய் துருவல் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோங்க. இது வேக விடுறதுக்காக நான் இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா வாழை இலை போட்டிருக்கேன். வாழை இலை இல்லைன்னா நீங்கள் காட்டன் துணியை கூட விரிச்சிட்டு அதில் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் மாற்றி விட்டுறேன். நம்ம ரெடி பண்ண மிக்ஸ் மொத்தத்தையும் இதில் மாற்றிட்டோங்க. இப்போ நம்ம வேக விட போகிறோம். வேக விடுறதுக்காக ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சு நம்ம ஏற்கனவே வேக வச்சோம். அதே பாத்திரம் அதே தண்ணி தான் நான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தட்டை நம்ம இதில் வச்சிடலாம். வச்சுட்டு அப்படியே இந்த இலையை நான் மடக்கி விட்டுறேன். இந்த மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி நம்ம மடக்கி விட்டுடலாம். இது மட்டும் போதாது, மேலே இன்னொரு இலை நான் போட்டு மூட போகிறேன். ஏன்னா அந்த ஸ்டீம் வாட்டர்லாம் அதில் இறங்காமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம இட்லி தட்டை வச்சு அப்படியே மூடிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். நான் மேலே இருக்கிற இலையும் அப்படியே தூக்கிடுறேன். வெந்துடுச்சா இல்லையான்னு தெரியறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு நம்ம அப்படியே கையில் திரிச்சு பார்க்கணும். திரிச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி வரும். பாருங்கள், திரிச்சு பார்த்தா அப்படியே ஒன்று சேர்ந்து வரும்.
இந்த மாதிரி வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் வெளியே எடுத்துகிட்டு நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமையை வச்சு அருமையான புட்டு தயார் பண்ணிட்டோம். இதை நம்ம கார புட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இதை கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டு பச்சை மிளகாய் இல்லைனா வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சும் சாப்பிட்லாம், இல்லைனா இனிப்பு சேர்த்தும் சாப்பிட்லாம். அதெல்லாமே உங்கள் விருப்பம் தான். பார்த்தீங்கன்னா புட்டு அவ்வளவு சூப்பராக இருக்குது. நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நல்லா மெத்துன்னு இருக்குதுங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக தான் நம்ம அரைச்சிருக்கிறோம். ஆனால் கையில் எடுத்து அப்படி சேர்த்து பிடிக்கும்பொழுது நல்லா மெத்துன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேவையான நாட்டு சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். இந்த கப்பில் தான் நம்ம கோதுமையை அளந்து எடுத்தோம். அதே கப்புலேயே நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இனிப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் இல்லைனா வெங்காயம், வரமிளகாய் இந்த மாதிரி எல்லாமே போட்டு ஒரு வதக்கி இதையும் சேர்த்து தாளிப்பு கொடுத்தும் சாப்பிட்லாம். நான் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை போட்டு தான் சாப்பிட போகிறேன். கூடவே இந்த ஒரு வாழைப்பழத்தையும் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் அருமையாக இருக்கும். விருப்பப்பட்டால் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சமாக நம்ம நாட்டு சர்க்கரையை கலந்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஓவராலாக சொல்லணும்னா அருமையாக இருக்குது. நார்மலாக நம்ம கோதுமை மாவு வச்சு தான் செய்வோம். அதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து பெசரிட்டு அதுக்கப்புறமா செய்வோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சட்டுன்னு செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இதில் எந்த கலப்படமும் கிடையாது. நம்ம பியூர் கோதுமையை வச்சு செஞ்சுருக்கோம். கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் துருவன தேங்காய் சேர்த்துருக்கோம். இப்போ நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இனிப்பு ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்லாம். நான் இனிப்பு சேர்த்து தான் சாப்பிட்றேன். டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், நைட் டின்னருக்கும் சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்க பசி எடுக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஓவராலாக சொன்னால் ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை.